முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாரும் நண்பர்கள், செல்லமே படத்துலேருந்து ஒரு நடிகனாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ வுட் லைக் டு பிரிங் திஸ் இஷ்யூ. ஜேர்னலிசம் இஸ் கோயிங் இன் டு அ டிஃப்ரெண்ட் டேஞ்சன்ட். ப்ளீஸ் தயவு செய்து நீங்கள் தான் அதை நிப்பாட்டணும். தமிழ் திரைன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அவன் யாருனே தெரியாது. அவன் பேர் என்ன, அரவிந்தா ஏதோ ஒன்று ஒரு பேர் சொன்னாங்க. நீங்கள் தானே? தேங்க்யூ. இது நீங்கள் இப்போ நீங்கள் அவர் சொன்னார்ல, நீங்கள் இது கேட்டுக்கோங்க. இட் இஸ் கோயிங் இன் டு டிஃப்ரெண்ட் டேஞ்சன்ட். நான் சொல்கிறதுன்னா, சொல்லாத ஒரு இன்டர்வியூ, கொடுக்காத ஒரு இன்டர்வியூ வந்து tamilthirai.com அப்படின்ட்டு போடுறாங்க. அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட நான் ஜான்சன் சாருக்கும் சொல்லியிருக்கேன், கமிஷனர் போலீஸ்லேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் தான் வந்து ப்ளீஸ் புட் அ ஃபுல் ஸ்டாப். ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த நிகழ்ச்சி சரியாக நடக்காததுக்கு தமிழ்நாடு மக்கள் தான் காரணம். விஷால் விளக்கம், விஷால் பேட்டி அப்படின்னு போடுறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரீட்வீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது பாட்டு வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். என்னங்க இது? ஃபர்ஸ்ட் டைம் நான் என் வாழ்க்கையில் ஒரு நடிகனா வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சந்திக்கிறேன். ஏதோ கேள்வி கேட்கணும்னா நான் டைரெக்டாக நான் பதில் சொல்லுவேன், விளக்கம் சொல்லுவேன், இன்டர்வியூ கொடுப்பேன். பட் வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ரிக்வெஸ்ட்டை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் புட் அன் எண்ட் டு திஸ். இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக், அதாவது யாருனே தெரியாத ஒரு நபரை வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டதெல்லாம் நீங்கள் தான் எல்லாரும் நிப்பாட்டணும். பிகாஸ் இட்ஸ் கிரியேட்டிங் ரிப்பிள்ஸ். தேவையில்லாமல் வந்து ஒரு சர்ச்சையை உண்டாக்குது. இல்லை சார், ஒவ்வொருக்கும் பிளான் வச்சுருக்கோம், தனித்தனி பிளான்ஸ் வச்சுருக்கோம். டொனேஷனாக வாங்குறது தனி பிளான் இருக்குது, ஒரு மூவி பண்ணுற பிளான் இருக்குது. அது இல்லாமல் கமல் சார் வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமல் சார் இதுக்காக எக்ஸ்ட்ரா 2-3 பிளான் பேசியிருக்கேன்னு இருக்காரு. ஸோ இப்போ நாளானிக்கு வந்து கமல் சாருடைய பூஜை வந்து நம்ம நடிகர் சங்கம் பிளான்ல நடக்குது. சார் எங்கே வேணால் நடத்திருக்கலாம், ஆனால் நான் இங்கே நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் மறுபடியும் இங்கே வர ஆரம்பிக்கணும். எல்லாரும் இங்கே வந்து போகிறது இருந்தால் தான் இந்த சங்கம் எப்பவுமே சங்கமாக இருக்கும். அதனால தான் பர்டிகுலராக அங்கே நடத்துறாரு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஃபண்ட்ஸுக்கு தேவையான விஷயங்களை நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எங்களுக்கு அது மிகப்பெரிய தைரியம். நாங்கள் 3 பேருமே நான் முட்டி மோதிட்டு இருக்கிறது எல்லாமே இப்போ கமல் சாரும் எங்க கூட இருக்காருங்கிறது பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாரையும் நான் வர வைக்கிறேன், எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஈஸியாக ஆகும்னு நான் நம்புறேன் இந்த விஷயம். சார், நடிகர் சங்கத்தில் அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்களாம் எதுவுமே கொடுக்கலான்னு இல்லை, நான் வந்து அதில் இருக்கிற மூவி தேட்டர் கட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய இலவச கல்யாண மண்டபத்தை ஐசர் சார் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் அது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற ஆசை இருக்கு. யாரோ சும்மா எங்கேயோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அதையும் நீங்க நியூஸா கேரி பண்றீங்க. அது ஒண்ணுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. யாரோ வாட்ஸ்அப்ல போடுற செய்தி எல்லாம் பத்திரிகை செய்தியா ஆயிட்டு இருக்கு. நீங்க உட்காந்து டேபிள் எழுதுறது இல்லாம இன்னைக்கு வந்து ரீட்வீட் பண்ற மாதிரியும் ஷேர் பண்ற மாதிரியும் பத்திரிகை செய்தி ஆயிட்டு இருக்குங்கிறதா எங்களுக்கு வருத்தமா இருக்கு. சார், நடிகர் சங்கத்தில் கிரிக்கெட் போட்டி நடத்துகிற விதத்தில் 8 கோடி கைவசம் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த புது பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எவ்வளவு தேவைப்படும், அதுக்கான என்னென்ன செய்ய போறீங்க? அதாவது நடிகர் சங்க இப்போது இருக்கக்கூடிய பிளான் எங்களுடைய எஸ்டிமேட் படி 24 கோடி ரூபாய் ஆகும். அதுபோக இந்த காலகட்டத்திலே சங்கத்தினுடைய செயல்பாடு பிளஸ் நாங்கள் எங்கள் உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களுக்கு எங்களுக்கு 4 கோடி ரூபாய் இருந்தால்தான் அந்த வட்டிகள் வச்சு நாங்கள் இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்க முடியும். அப்போ 28 கோடி ரூபாய் மொத்தமாக இருந்தால் ஒரு முழுமையான நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கட்டிடம் வந்து இருக்கும். இப்பொழுது அதை 4 கட்டமாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். 8 8 8 8. முதல் 8 மட்டும் இப்போ கைக்கு கொண்டு வந்திருக்கோம். அடுத்த 8 எப்படி, அதுக்கு அடுத்த 8 எப்படி என்பது வேலைகளுக்கும் பணத்தினுடைய வரவுக்கும் இடைவெளி இல்லாமல், அதாவது முதல்ல வேலையை ஆரம்பிச்சுட்டு கடைசியா இன்னொரு 8 கோடி ரூபாய் எல்லாம் நாங்க வந்து அப்படி உடனே செயல்படுத்துற விஷயம் அல்ல. இது பொது விஷயம். ஒரு தனி நபராக விஷால் சார் வந்து ஒரு படத்துக்கு முடிவெடுக்கலாம்னா விஷால் முடிவெடுத்துடலாம். கார்த்தி ஒரு படத்துக்கு முடிவெடுக்கலாம்னா தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கலாம், கடனை வாங்கி போட்டுடலாம். ஆனா இது ஒரு பொது விஷயம். அப்போ தனிப்பட்ட முறையில் நாங்க முடிவெடுத்து அதை செயல்படுத்தவும் முடியாது. இது பொதுக்குழு, செயற்குழு, மற்ற கட்டிடக்குழு அனைவர்களிடம் விவாதித்து சட்டப்படி முடிவெடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதனால் இந்த 8 ரூபாய் எவ்வளவு காலம் செலவாகும், அந்த செயல்களுக்கும் நாங்கள் அடுத்த 8 செலவுடுத்துவதற்கு என்ன முயற்சி பண்றோம், இதெல்லாம் தீவிரமா விவாதித்துக்கிட்டு இருக்கோம். அது அதுக்கு அடுத்த கட்டங்களில் திட்டமிடப்படும். சார், விஷால் சார், நீங்க சொன்னீங்க ஜேர்னலிசம் மதிக்கிறீங்களா, எல்லாமே ரைட்டு. ஆனா சில நடிகர்கள் நீங்க வந்து அது வந்து ஒரு கட்டுமானத்துக்கு கொண்டாடணும்.
உங்களோட செய்திகள், முக்கியமான செய்திகள் இருந்தா ஃபர்ஸ்ட் பிஆர்ஓ மூலமா பிரஸ்ஸுக்கு அனுப்புங்க. அதை விட்டுட்டு சிலர் என்ன பண்றாங்கன்னா ட்விட்டர், ஃபேஸ்புக்னு அந்த மாதிரி போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா அது நியூஸ் போடுறது டோட்டலா வேஸ்ட் ஆயிடுது. அதை வந்து சாதாரணமா போடுறது வேற, முக்கியமான செய்திகளை வந்து பிஆர்ஓ மூலமா அனுப்பிச்சீங்கன்னா அது நல்லா இருக்கும். சிலர் நீங்க ட்வீட் பண்ணிட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் வேஸ்ட். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது. ஆல்ரெடி இது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க இந்த விஷயத்த. வில் டெஃபினெட்லி அதான் சொல்கிறேன் சார், இது வந்து வி வில் டாக் டு ஆக்டர்ஸ். பட் நீ யார் சொல்கிறதுக்கு? இது வந்து என்னோட பர்சனல், இது எனக்கு இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது we can't force them. பட் டெஃபினெட்லி இது வந்தது, இட்ஸ் கம் டு அவர் நோட்டீஸ். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. we will take என்ன அது எப்படி வந்து முறையாக நீங்கள் சொன்ன மாதிரி bring it out to PROs அப்படின்ற ஒரு விஷயம் வந்து we will definitely address it. கண்டிப்பாக we've already there, it's there in our agenda. அஜித் பற்றி சொன்னீங்க சார். சிம்பு இஷ்யூ என்ன சார்? அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு? சிம்பு சார் இஷ்யூ இல்லை, அதான் சிம்பு வந்து மறுபடியும் சொல்கிறேன், அவரோட கருத்து தான் சொல்லியிருக்காரு. இது வந்து நடிகர் சங்கம் வந்து இட் இஸ் நாட் ஆந்திரா கிளப் ஒரு லீக் கிளப்போ அந்த மாதிரி இல்லை. எனக்கு சர்வீஸ் பிடிக்கல, நான் மெம்பர்ஷிப்லேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நடிகர் சங்கம். எங்களுக்கே புதுசாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் நான் வந்து நாங்களே கேள்விப்படுறோம் இந்த விஷயம். பட் ஐ ரெஸ்பெக்ட், அகெயின் ஐ ரெஸ்பெக்ட் சிம்புவோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் நாங்கள் எந்த வகையிலையும் தப்பு பண்ணல. மனசாட்சி தொட்டு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எந்த தப்பும் பண்ணல. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்துறது வந்து முறையாக என்ன செய்யணுமோ அது வந்து செயல்பட்டோம், அது செஞ்சிட்டோம். நாங்கள் தப்பு பண்ணல. ஸ்டில் வி வாண்ட், ஸ்டில் அகெயின் ஐம் சேயிங், நாஜர் சார் சொல்கிற மாதிரி, கார்த்தி சொல்கிற மாதிரி எல்லாரும் இது தவிர்க்கலாம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். I love him as a actor, I love him as a brother. பட் அவரோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் எனக்குன்ட்டு ஜெனரல் செக்ரட்டரியாக எங்களுக்குன்ட்டு ஒரு ஒப்பீனியன் ஒன்று சார். சார் ஒரு சிம்பு சார் விஷயத்தில் இன்னொரு சின்ன தெளிவு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம எல்லாரும் இருந்தோம். அந்த இஷ்யூ அப்போ தான் வந்து வைரலாக போய்கிட்டு இருந்தது. அப்போ நடிகர் சங்கம் இதற்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எல்லாரும் வச்சீங்க. சகோதரர் சிம்பு அவர்கள் எங்கள் நடிகர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்து இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைங்க அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் ஒரு சங்கம் தலையிட முடியும். தனிநபராக இப்ப நானோ விஷாலோ தனிநபராக நடிகராக இருந்து ஒத்துழைப்பு கொடுப்பது வேறு, ஒரு சங்கம் தலையிடுவது என்பது வேறு. பொறுப்பில் வந்த பிறகு நாங்க பொறுப்புக்கு ஹானர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா ஒரு 3500 உறுப்பினர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடமா இருக்கிறதுனால மீடியாவும் இப்ப தனிநபராக நாங்கெல்லாம் வந்து ஒரு மீடியாவில் ஒரு பிரஸ் மீட் வச்சு சொன்னா என்னுடைய தனிப்பட்ட பாதிப்பு தான். ஆனா இன்னைக்கு நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு சங்கத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய பாதிப்பு. அதனால அன்னைக்கு நாங்க என்ன சொன்னோம்னா, ஒரு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தில் இது எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வருத்தம் என்பதை ஒரு விதத்தில் பதிவு பண்ணிட்டா, நாங்க ஒரு சங்கம் உங்க பின்னால் இருந்து அவர் எங்க உறுப்பினர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, முடிஞ்சிருச்சு, அது அவர் சட்டப்படி பார்த்துக்குவார், நீங்க இந்த அமைப்பு போராட்டத்தை எல்லாம் நீங்க விட்டுருங்கன்னு நாங்க கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும். அதனால் அதை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டோம், நட்பு ரீதியாக கேட்டோம். அதை சிம்பு அவர்களும் ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஒரு வக்கீல் அவர்களுடைய சட்ட ஆலோசகர்கள் கூட சொல்லியிருக்கலாம் வேண்டாம் என்று. அதுக்கு பிறகு அவர்கள் அதிலிருந்தும் செயல்படுத்தலை பிறகு அந்த பிரச்சனை அப்படியே டைவர்ட் ஆகி போயிருச்சு. ஆனால் 3 மாதத்துக்கு பிறகு இந்த சம்பவம் டிசம்பரில் நடந்தது. 3 மாதத்துக்கு பிறகு அது சார்ந்த விஷயம் பிளஸ் கிரிக்கெட்ல வந்து நடிகர்களை கோமாளிகளாக பயன்படுத்தி விட்டார், காமெடியர்களாக பயன்படுத்தி விட்டார் என்று சொல்லி ஒரு வருத்தம் தெரிவித்து இதை சொல்லும் போது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. நாங்க இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது இந்த பொறுப்புக்கு வந்ததில் இருந்து தேடி பிடித்து மூத்த கலைஞர்கள் அத்தனை பேரையும், நாடக கலைஞர்களில் இருந்து திரைக்கலைஞர்கள் வரை வயதானவர்களை தேடி, இன்னைக்கும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் பென்ஷன் அப்படிங்கிறதே நாங்க முதல்ல வைக்கிறோம். எதுக்குன்னா அந்த உறுப்பினர் அடையாள அட்டை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் இரண்டுமே அவங்க கோடியில் வீடு கட்ட போறதில்லை. ஆனால் அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, ஒரு குருதட்சணைங்கிற பேரே நாங்க அதுக்கு தான் வச்சோம். அப்படி இருக்கும்போது நடிகர்களை கோமாளிகளாகவும் காமெடிகளாகவும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சங்கடம் வருது. நாங்க அப்படி ஒரு இடத்துல இல்லை. ஒருவேளை அவர் எந்த நோக்கத்தில் சொல்லி இருந்தாலும் சரி, சிம்பு அவர்கள், எங்களுடைய சகோதரர் சிம்பு அவர்கள் இந்த சங்கத்தில் இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்க நோக்கம். இதை பிரச்சனையாக்குவதோ
இதை வந்து அரசியலாக்குவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. ஒன்று சார், நீங்கள் சொன்னீங்க நிறைய தடவை அஜித் சார் கிட்ட போய் பேசியிருக்கோம் அப்படின்னு. அப்போ பேசும்போது அவர் வந்து இந்த நடிகர் சங்கத்தில் கட்டுற நிதியை வந்து மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ண வேணாம், நம்மளே போட்டு கட்டலாம் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட பதிவு பண்ணாரா? அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க. இல்லைங்க, இல்லை. அந்த மாதிரி பதிவுகள் இணையதளத்தில் வந்ததுக்கே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் எங்களுக்கு அந்த மாதிரி தகவலையும் சொல்லல. இன்னொன்னு, எங்களுக்கு தேவை பணம். அந்த பணம் ஒரு உறுப்பினர்களுடைய பங்களிப்போடு அந்த பணம் இருந்தா எங்களுக்கு மிக மிக சந்தோஷம். இன்னைக்கு 28 கோடி ரூபாய்னு நாங்க இன்னைக்கு முன்னாடி சொல்றோம். 8 கோடி ரூபாய் இவ்வளவு பேரும் சேர்ந்து எங்கள் அறிவுக்குட்பட்டு ஒரு திட்டமிட்டு நாங்க கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் வெறும் 60 நாட்களில் கலெக்ட் பண்ணப்பட்ட விஷயம். நாங்க பொறுப்புக்கு வந்து 180 நாட்கள்னு சொன்னோம். அதில் இதுக்கான திட்டம் 60 நாளில் திட்டமிடப்பட்டது. அந்த 60 நாளில் திட்டமிடப்படும் போது இந்த ஸ்டேடியம் இன்னைக்கு வரலும் கொடுக்கப்படாமே இருந்தது. விளையாட்டு ஸ்டேடியம் என்பது கொடுக்கப்படல. ஏற்கனவே ஒரு நடன நிகழ்ச்சிகள் மூலம்தான் பணம் திரட்டப்பட்டிருக்கு. எங்களுடைய சக நடிகர்களை ஒரு கொச்சையான பாடலுக்கோ ஒரு ஆடை குறைந்து அவர்களை பற்றி நாங்க பணம் சம்பாதிக்கணும் வேண்டாம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷால், ரமணா போன்றவர்கள் சிசிஎல்ல வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அனுபவம் இருந்தது. அவங்களுக்கு ஒரு விளையாட்டு அனுபவம் இருந்தது. சிசிஎல்ல விளையாண்ட அனுபவத்துல தான் ரமணா என்ன சொன்னா அப்படின்னா, ஒரே ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று அவனா கிரியேட் பண்ணி இன்ட்ரெஸ்டா கிரியேட் பண்ணி கொண்டு வந்து, சார் இப்படி ஒன்று பண்ணுனா இதுல நம்ம பணம் கலெக்ட் பண்ண முடியும் சார் அப்படின்னு ரமணா தான் அந்த ஃபர்ஸ்ட் ஐடியா கொண்டு வந்தது. அப்ப விஷாலுக்கு வந்து உடனே கிரிக்கெட் என்பது அந்த தளத்தினுடைய வியாபாரம், அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சது. உடனே சேனல்ஸ் மூவ் பண்ணணும். ஒரு 3 விதமான சேனல்ஸ் நாங்க மூவ் பண்ணும்போது அதிகபட்சமான சேனல்ஸ்ல எங்களுக்கு எது ஃபண்ட் கிடைக்குமோ அங்க நாங்க மூவ் பண்ணி வாங்கணும். இப்படி இவ்வளவு போராட்டத்துக்கு இடையில் நாங்க இந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் இந்த கட்டிடத்துக்கு இன்னும் பணம் கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ் நிறைய இருக்கு. எல்லாருக்கிட்டையும் கேட்போம், கண்டிப்பா கேட்போம். ரஜினி சார், கமல் சார் எல்லாரும் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அன்னைக்கு அந்த அட்மாஸ்பியரே வந்து எல்லாரும் ரசித்து என்ஜாய் பண்ணாங்க. ரஜினி சார் இல்லை, கமல் சார் இல்லை, எல்லாரும், அதாவது இன்க்ளூடிங் சிவராஜ்குமார், சிவண்ணா வந்தார், மம்முட்டி சார், விக்ரம் சாரோட பர்த்டே. எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, ஒரு நடிகரோட முகத்தில் அந்த சிரிப்பு அன்னைக்கு வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அவரோட பிறந்தநாள் வந்து அப்படி கோலாகலமாக கிராண்டாக நடத்துனது அவரே சொன்னார், இட் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பர்த்டே. அதுதான் எங்களோட பெருமை. ரஜினி சார் கொடுக்குற அந்த ஊக்கம், கமல் சார் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கிற ஊக்கம் எல்லாமே தான் நாங்கள் வந்து இல்லை நாங்கள் தனி நம்ம மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து தான் அதே உணர்வுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருக்கோம். we are getting the best support because we are doing our best. இதுக்கு என்னங்க பேர்? என்ன அதுக்கு என்ன பேர்? நாய் தான். கவுண்டமணி கல்யாணத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு பொண்ணு கொடுத்தவங்களும் என்னை நம்பினாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்து பயப்படுற ஒரே தலைவர் அண்ணன் கவுண்டமணி அவர்கள் தான். மறக்க முடியுமா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த கூப்பிட்டு வச்சு செய்யறது இதான் போல. இதில் சீரியஸ் எடுத்து சிரிச்சு சந்தோஷம். நான் இப்போ நானும் கேட்கலாம் சார், என்ன ஏதாவது கலாய்ச்சிட்டு போடுங்க சார் அப்படின்னு கேட்கலாம் ஆசையாக இருக்குது. தயவு செஞ்சு பேசும்போது என்ன ஏதாவது கலாய்ச்சிருங்க, சந்தோஷப்படுவேன் நான்.